பரிசுத்த ஆவியானவரே, நல்லவரே, அப்பா பேசுகிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை யார் யாருக்கெல்லாம் தேவைப்பட்டதோ ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் நான் திறக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு நபரிடமும் ஆண்டவரே நீர் தனிப்பட்ட விதத்தில் நீர் இடைப்படுவீராக. அவர்கள் எந்தெந்த கேள்விகளோடு வந்திருக்கிறார்களோ, கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, குழப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். அதற்கு ஏற்றார் போல அவர்களை தேற்றி ஆற்றி அவர்களை பக்குவப்படுத்தி உருவாக்கி உடைத்து எச்சரித்து ஆறுதல் கொடுத்து நீர் அனுப்புவீராக. நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இன்றைக்கு நாளுடைய தலைப்பு, கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பு மறுபடியும். சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மறுபடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சந்தோஷமா சொல்லுங்க, முழு மனசோட சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அதை அப்படியே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மறுபடியும் கர்த்தர். ஜென்ஸ் ஒருத்தர் கூட கையை பிடிக்கலையப்பா. மறுபடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். மறுபடியும் அந்த சந்தோஷம் உங்களிடத்தில் வரப்போகிறது. மறுபடியும் உங்க சமாதானம் உங்களிடத்தில் வரப்போகிறது. ஆமென். மறுபடியும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. மறுபடியும் உங்கள் ஞானம் திரும்ப வரப்போகிறது. ஆமென். நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம், ஐயோ நான் முன்னாடிலாம் நல்ல ஞாபக சக்தி இருக்கும், இப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லை, புத்தி இல்லாத ஸ்திரியை போல இருக்கிற, புத்தி இல்லாத போல நடக்கிற, என்னனே மறந்து போயிடுது. மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார். ஆமென். மறுபடியும் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை தருவார். இந்த நபர் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, ஆனா இன்னைக்கு அந்த நபர் என் கூட இல்லை, என் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா, அந்த நபர் இருந்த பொழுது நீங்க எப்படி சந்தோஷமா இருந்தீர்களோ அதே போல சந்தோஷத்தை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவார். ஆமென். மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தருவார். ஆமென். மறுபடியும் உங்களோட கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மறுபடியும் என்னை தலையை உயர்த்தி என் ஸ்தானத்திலே நிறுத்துவார். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் ஒருவருக்கு ஒன்று செய்தார். பானபாத்திரக்காரனுக்கு மறுபடியும் அவன் ஸ்தானத்திலே அவனை நிறுத்தினாராம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 40:13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க, பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களை கைகளை தட்டி மறுபடியும் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார்னு விசுவாசிக்கிறவங்க, மறுபடியும் கர்த்தர் என்னை தன்னுடைய ஸ்தலத்துல நிறுத்துவார்னு விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாமா? எஸ், கர்த்தர் என்னை நிச்சயமாய் மீண்டுமாய் நிறுத்துவார். மீண்டுமாய் என்னை மறுபடியும் அந்த ஸ்தலத்திலே நிறுத்துவார். ஆமென். இந்த பானபாத்திரக்காரனா என்னன்னா, ராஜாவுக்கு ஜூஸ் கொடுக்கிறவன். பானபாத்திரக்காரன் அந்த தமிழோடைய அர்த்தம் என்னது? ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை ஜூஸ் என்ன பண்றவங்க, கொடுக்கிறவங்க. அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதற்கு யோசேப்பு ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். என்னன்னா, நீ எப்படி முன்னாடி ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனா இருந்தியோ அதே போல மறுபடியும் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி என்ன பண்ணுவாரா? உன் தலையை உயர்த்தி அதே ஸ்தானத்துல ஒன்று கொண்டு போய் விடுகிறார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்குள்ள பேசுகிற காரியம் மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே அவர் நிறுத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்க நினைக்கலாம், அப்பெல்லாம் நல்லா இருந்தேன், ஆதி காலத்துல நல்லா இருந்தேன், ஊர்ல சொல்லுவாங்க எங்களை மாதிரி யாரும் இல்லை சொல்லுவாங்களா? கண்டிப்பா அந்த பேக் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும். ஐயோ எங்களை மாதிரி யாரும் இல்லை, எங்க தாத்தா இப்படி இருந்தாரு, எங்க பாட்டி இப்படி இருந்தாங்க, எங்க அம்மா அப்பா இப்படி இருந்தாங்க, கடைசியில நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னா கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். மறுபடியும் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். இந்த பானபாத்திரக்காரன் நினைச்சிருக்கலாம், ஐயோ அவ்வளவுதான், நான் சிறைச்சாலையில இருந்து என் வாழ்க்கை முடிய போகிறது, என்னுடைய ஆயுள் ஃபுல்லாவே முடிய போகிறது அப்படின்னு சுயம்பாகியம் அப்படிதான் நினைத்தான். பானபாத்திரக்காரனும் நினைத்தான். யோசேப்பும் கூட அப்படிதான் நினைத்திருக்கலாம். ஆனா கவனிங்க, இப்போ அது சிறையிலேயே அவ்வளவுதான், என்னோட லைஃப் ஃபுல்லா முடிஞ்சிடும் போல, எனக்கு அவ்வளவுதான், இந்த கூழோ கஞ்சியோ மட்டும்தான் என் வாழ்க்கை, இந்த கம்பியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என் வாழ்க்கை, இதே படுக்கையில தான் இருக்கிறது என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனோடு பேசுகிறார். மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உன்னை நிறுத்துவேன். ஆமென். மறுபடியும் உன் ஸ்தானத்துல நிறுத்தும் பொழுது என்ன தெரியுமா இதுக்கான அர்த்தம்? மறுபடியும் உன் அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். யாருக்கோ கர்த்தர்
பேசி கொண்டிருக்கிறார். கவனிங்க, ஒருவேளை ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார் சிஸ்டர், அழைத்தார். ஒரு நாள் நான் வேத வாசிக்கும் போது நீ எனக்காக ஊழியம் செய்யணும்னு சொன்னார். ஒரு நாள் நான் வேத வாசிக்கும் பொழுது நீ எனக்காக வாழணும்னு சொன்னார். ஒரு நாள் நான் ஜெபிக்கும் பொழுது ஊழியக்காரரை கொண்டு பேசினார், உன்னை பயன்படுத்துவேன் பேசினார். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். என்ன தெரியுமா? மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை திரும்பவும் அழைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை திரும்பவும் அந்த இடத்துல நிறுத்த விரும்புகிறார். ஏன்னா பானபாத்திரக்காரனுடைய அழைப்பு அந்த சிறைக்கு வந்த பிறகு நின்று போனது. ஏன்னா அவனுடைய அழைப்பை என்னதான்? ஜூஸ் கொடுக்கறது தான். சிறைக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்க முடிஞ்சுதா? இல்லை, முடியாது இல்லைங்களா? அப்போ சிறைக்கு இருந்தப்போ ஆண்டவர் உணர்த்துகிறார், மறுபடியும் உன்னை நிறுத்துவேன். சிறையே உன் முடிவல்ல. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிறைச்சாலையே உங்கள் முடிவல்ல, எகிப்தே உங்கள் முடிவல்ல. நீங்கள் அடிமையா ஒரு இடத்துல இருந்திருக்கிறீங்க. ஐயோ நான் இது விட்டு வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன், இந்த வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இல்லை இந்த காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் புறங்கூறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் முடியல அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார், மறுபடியும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பார். ஆமென். உன்னுடைய ஸ்லேவரி, உன்னுடைய அடிமைத்தனம் உன்னுடைய முடிவல்ல. உன்னுடைய நோய் உனக்கு முடிவல்ல. உங்களுடைய வியாதி உங்களுக்கு முடிவல்ல. ஒருவேளை ஆண்டவரே நான் வாடகை வீட்டிலேயே இருக்கேன், அது உங்கள் முடிவல்ல. ஆமென், ஆமென். என்னுடைய சொந்தக்காரருக்கோ இல்லை எனக்கு தெரிந்தவர்களுக்கோ எனக்கோ கல்யாணம் ஆகாமே இருக்குது, அது உங்களுடைய முடிவல்ல. எங்களுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாமலே இருக்கு, அது உங்களுடைய முடிவல்ல. ஆமென், ஆமென். எனக்கு சந்தோஷமே இல்லை சிஸ்டர், சமாதானமே இல்லை சிஸ்டர், கண்ணீரோடவே இருக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து, நான் கருத்து தெரிஞ்சதுலேருந்து சில பேர் சொல்லுவாங்க அப்படியே கண்ணீரோட தான் இருக்கிறேன்னா அது உங்கள் முடிவல்ல. ஆமென், ஆமென். மறுபடியும் உன் கண்ணீரை மாற்றுவார். ஆமென். மறுபடியும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவார், மறுபடியும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு பேசுகிறார், மறுபடியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் இன்று உங்களோடு இடைப்படுகிறார். நீங்கள் இழந்த சந்தோஷம், சமாதானம், இல்லை உங்களுடைய எல்லா காரியங்களும், பண பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் மறுபடியும் அவர் புதுப்பிக்கிறார். ஆமென். மறுபடியும் அவர் நிலை நிறுத்துகிறார், மறுபடியும் உங்கள் தலையை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி உயர்த்துகிறார்? எங்கிருந்து மறுபடியும் அது வரப்போகிறது அப்படின்னு அடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. அடி மரம் அப்படின்னா எப்போ நம்ம அந்த அடி மரத்தை விஷுவலைஸா ஃபுல்லாக ஓப்பன் ஐஸில் பார்க்கலாம்? அடி மரத்தை எப்போ பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இது அடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, எப்போ பார்க்க முடியும் சொல்லுங்க? கரெக்டாக சொல்கிறாங்க ஜெயமரி அம்மா. அதை வெட்டினாதான் என்ன ஆகும்? அதோடைய அடிமரம் தெரியும். கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், வெட்டப்பட்டது எல்லாமே முடிஞ்சிருச்சு, கழிச்சாச்சு, இதுக்கு மேலே வளர வாய்ப்பே இல்லைன்ற அந்த அடிமரத்தில் இருந்தா கர்த்தரங்களோடு பேசுகிறார், ஒரு துளிர் தோன்ற பண்ண போகிறார். ஆமென். ஒரு துளிர் தோன்ற பண்ணுகிறார். இந்த ஈசாய் என்பவன் யார்? யாருக்காவது தெரியுமா? ஈசாய், ஹூ இஸ் ஜெசி? தாவீதின் தகப்பனார். வெரி குட். அந்த சகோதரிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? தாவீதின் தகப்பனானவர் தான் யாரு? இந்த ஈசாய். சரி, ஈசாயுடைய தகப்பன் யார்? அவுட் ஆஃப் பொசிஷன். ஓபேத். வெரி குட். இங்க யார் சொன்னது? சிஸ்டர் கேல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஈசாயுடைய தகப்பன் ஓபேத். ஓபேத்துடைய தகப்பன் யார்? யாருக்கு தெரியும்? எங்க தாத்தாவோடைய அப்பா பேரே எங்களுக்கு தெரியாது. போவாஸ். வெரி குட். சிஸ்டருக்கு மறுபடியும் ஒரு கை தட்டு, கொஞ்சம் சத்தமாக தான் தட்டுங்களேன், அதில் எதுக்கு வஞ்சகம்? எஸ், சந்தோஷம். கவனிங்க, அப்போ ரூத்தினுடைய பேரன் தான் யாரு? ஈசாய். இங்க ரூத்தே வரலையே, இப்ப ஏன் நடுவில் வந்தாங்கன்னு சில பேர் யோசிக்கிறீங்க. போவாஸின் மனைவி. அப்போ கவனிங்க, போவாஸ் ரூத் தான் தாத்தா பாட்டி யாருக்கு? ஈசாய்க்கு. இப்போ கவனிங்க, ரூத்தினுடைய பேரன் தான் ஈசாயா இருக்கிறான். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, கவனிங்க, ரூத்துடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். ரூத் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் தான் என்ன பண்றாங்க? பெத்லகேமுக்கு வராங்க. தனிமையாக்கப்பட்ட நிலையில் தான் என்ன பண்றாங்க? பெத்லகேமுக்கு வராங்க. யாருமே இல்லை, யாருமே சேர்க்காத ஒரு நிலையில், ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் என்ன பண்றாங்க? பெத்லகேமுக்கு வராங்க. அந்த ரூத்தின் இடத்திலிருந்து வந்தவன் தான் யாரு?
இந்த ஈசாய் ரூத்து கிட்ட இருந்து ஓபேத் வந்தாங்க, ஓபேத் கிட்ட இருந்து ஈசாய் வந்தாங்க, ஈசாய் கிட்ட இருந்து தாவீது வந்தாங்க. தாவீதின் வம்சத்துல தான் யார் பிறந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப கவனிங்க, ரூத் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தா. அவெல்லாம் வந்து அவளை வந்து என்ன சொல்றது, ஒரு ஆண்டவருடைய சந்ததியிலேயே சேர்த்து கொள்ளப்படாத ஒரு சந்ததி, மோவாபியரின் சந்ததி, அருவருத்த சந்ததி. அந்த சந்ததியில் இருந்து யாருமே அவளை தொடக்கூடாது, பேசக்கூடாது, இவ அருவறுக்கப்பட்டவள், ஆண்டவர் அருவறுக்கிற சந்ததியில இருக்கிறவ அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவ தான் யாரு? ரூத். இன்னைக்கு கூட ஒருவேளை உங்களை ஒதுக்கி இருக்கிறாங்களா, உங்களை வந்து என்ன சொல்றது, ஒரு பொருட்டாவே எண்ணாம இருக்கிறாங்களா? நிச்சயமாய் உங்களுக்குள்ள இருந்துதான் ஒரு அடிமரத்துல இருந்து வேர் துளிர்க்க போகிறது. ஆமேன், ஆமேன். ஒரு வேர் எங்க இருந்து துளிர்க்க போகிறதுனா உங்களுக்குள்ள இருந்து. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, எனக்குள்ள இருந்து வேர் துளிர்க்க போகிறது. ஆமேன். உங்களுக்குள்ள இருந்து தான் அந்த வேர் ஆரம்பிக்க போகிறது. உங்களுக்குள்ள இருந்து தான் அந்த ஆசீர்வாதம் ஆரம்பிக்க போகிறது. இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வர போகிறதுனா நீங்க சுத்தி தேடாதீங்க, உங்களுக்குள்ள தான் அது புறப்பட போகிறது. ஆமென். உங்க சந்ததியின் ஆசீர்வாதம் எங்க தெரியுமா இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். உங்க சந்ததியின் ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. உங்க சந்ததியின் அபிஷேகம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. உங்க சந்ததியின் எல்லா காரியங்களும், பேரோ புகழோ கீர்த்தியோ எல்லாவற்றிற்கும் அடி பேஸ் என்னது? அடிமரமே யாரு? நீங்க தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில இருந்தா அது யாராலுமே, she born in the another gentile, அவர் வேற ஒரு ஜாதியில பிறந்தவள். ஆண்டவர்னா யாருன்னே அறியாதவளா இருந்தாள். ஆமென். ஆண்டவர் யாருன்னே அறியாத அவளுக்கு. அது மட்டும் இல்லை, புறஜாதியா இருந்தா. அது மட்டும் இல்லை, தன் கணவனை இழந்தவராக இருந்தா. தனக்கு பிள்ளைகள் இல்லை. அடுத்து யாருமே நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒருவரும் இல்லை. தன்னுடைய மாமியார் கூட நான் எங்கே போனாலும், நீங்கள் எங்கே போனாலும் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் கூட மட்டும் என்ன போனா நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன், உங்கள் ஜனங்கள் என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி போனா அதுக்கான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். என்ன தெரியுமா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேரை துளிர்க்க பண்ணுகிறார். அந்த வேர் தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கவனிச்சு பாருங்க. அப்போ ரொம்ப பேக்வேர்டில் நீங்கள் போய் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பாட்டி யாரு? ரூத். கரெக்டா? ஆமென். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பாட்டி யாரு? ரூத். இந்த ரூத் என்பவள் மறுபடியும் சொல்ற அருவறுக்கப்பட்ட ஒரு சந்ததி தான், யாருமே இல்லாதவதான். ஆனால் அவளுக்குள்ள இருந்துதான் ஒரு வேர் முளைத்தது. ஆமென். அவருக்குள் இருந்தா ஒரு வேர் தோன்றிற்று. அவருக்குள் இருந்து வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்தார். ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எங்க இருந்து தான் ஆசீர்வாதம் வரும், எங்க இருந்துதான் இதெல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னா நீங்க வெளியில தேடாதீங்க, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆமென். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆமென். விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி, நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், நீங்கள் தான் உங்கள் புருஷனின் ஆசீர்வாதம், நீங்கள் தான் உங்கள் மனைவியின் ஆசீர்வாதம், நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் தான் உங்கள் சந்ததியின் ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் தான் ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். அப்படி ஆண்டவர் மறுபடியுமாய் அவளுடைய ஹிஸ்டரியே அங்கே ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு ஹிஸ்டரி. அவ்வளோதான். அதுக்கு மேலே இட் ஷுட் நாட் பி எக்ஸ்டெண்டட். அது எக்ஸ்டெண்டே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு ஹிஸ்ட்ரி. ரூத்துக்கு ஒரு கணவன் இருந்தா, அவன் மறித்தான், அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு கம்மாவை போட்டு அங்கே தொடங்கினார். போவாஸ் என்ன ஒரு நபரை அவங்களுக்குள்ள இணைத்து ஒரு சந்ததியை உண்டாக்குனார். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு புள்ளி வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த புள்ளி உங்க வாழ்க்கையில கம்மாவா மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. புள்ளியோட நிக்காதுங்க, அதை கம்மா போட்டு செமிகோலன் போட்டு ஆண்டவர் எழுதிக்கிட்டே இருப்பார். ஆமென். உங்களோட ஹிஸ்ட்ரி நிற்காது, உங்களுடைய வரலாறு நிற்காது, அது போய்க்கொண்டே இருக்கும். என்னவா தெரியுமா? ஆசீர்வாதமா. உங்களை பற்றி நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை பத்தி பின்னாடி உங்களுடைய சந்ததி பேசணும் அப்படின்னா எப்படி தெரியுமா பேசணும்? ஐயோயோ எங்க பாட்டியா, ஐயோயோ எங்க தாத்தாவா, அப்படி பேசக்கூடாது. எங்க பாட்டி இப்படி இருந்தாங்க, எங்க தாத்தா இப்படி இருந்தாங்க, எங்க அம்மா இப்படி இருந்தாங்க, எங்க அப்பா இப்படி இருந்தாங்க, அப்படி உங்களை உயர்த்தி பேசும் அளவுக்கு, உங்களை நற்சாட்சியாய் உள்ளவர்களாய் பேசும் அளவிற்கு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். எங்க மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க மாமியாரை சொல்லுவாங்க, எங்க மாமியார் பரிசுத்தமாய் வாழ்ந்தவங்க, எங்க மாமியார் பரிசுத்தமாய் வாழ்ந்தவங்க. அப்படி நான் சொல்றேன், கவனிங்க. உங்களுடைய மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், உங்கள் தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், you have to fix in your mind that your children and children of your children should talk about the goodness of you. Amen. உங்களை பற்றி நல்ல காரியங்களை பேசுவாங்கல்ல,
உங்களை பத்தி நான் எங்களுடைய தீமோத்தேயுக்கு சொல்றாங்க, உங்க பாட்டிக்குள்ள இருந்த உங்கள் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசமும் உங்க அம்மாக்குள்ள இருந்த விசுவாசமும் நான் உனக்குள் காண்கிறேன் அப்படின்ட்டு பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா, உங்க பாட்டியோட ஜெபத்தை நான் உங்க பிள்ளைகளுக்குள்ள பார்க்கிறேன், உன் தாத்தாவோட ஜெபத்தை நான் உங்க பிள்ளைகளுக்குள்ள பார்க்கிறேன், உன் தாயினுடைய வைராக்கியத்தை நான் என் பிள்ளைகளுக்குள்ள பார்க்கிறேன்னு சொல்ல முடியுமா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் எப்படி இருக்கேன், என் பிள்ளைகளுக்குள்ள அந்த வைராக்கியம் பாஸ் ஆகுதா, என் பிள்ளைகளுக்குள்ள அந்த ஜபாவி பாஸ் ஆகுதா, என் பிள்ளைகளுக்குள்ள அந்த அபிஷேகம் பாஸ் ஆகுதா? என்னுடைய அடி மரத்திலிருந்து வந்த என் பிள்ளைகள் அவர்கள் துளிரை போல செழிக்கிறார்களான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஆமென். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் அந்த ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். நீங்கள் அடி மரத்திலிருந்து, உங்களுடைய அடி மரத்திலிருந்து வருகிற துளிர் தான் என்ன ஆகும்? தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். அடி மரத்திலிருந்து துளிர் தோன்றி, ஃபர்ஸ்ட் வசனமே, தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. வேர்கள் இருந்து எப்படிமா கிளை முளைக்கும்? சயின்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நார்மல் பிளான்ட் மேல இருந்து கிளை வருமா, வேர்ல இருந்து கிளை வருமா? சின்ன கேள்வி. மேல இருந்து தான் என்ன ஆகும்? கிளை வரும். ஆனா இங்க கவனிங்க, வேர்களில் இருந்து என்ன ஆகுமா? கிளை முளைத்து அது செழிக்கும். ஹல்லேலூயா. இது எதை தெரியுமா குறிக்குதோ? ஆகவே ஆகாது. நம்ம பாடல் கூட பாடினோம் இல்லையா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இம்பாசிபிளான விஷயத்தை கர்த்தர் நிச்சயமாய் பாசிபிளாய் மாற்றி தருவார். அது சூப்பர் நேச்சுரலா இருக்கும், அது அற்புதமா இருக்கும். ஆமென், ஆமென். அந்த கிளைகள் அந்த வேர்களில் இருந்து கிளை எழும்பி, சும்மா ஒரு கிளை சைடில் அப்படி வருது அப்படின்னு இல்லை, அது எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் ரூட். உங்களுடைய ஜெனரேஷனோட ரூட் அது ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெனரேஷன் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது. எது ஸ்ட்ரென்தன் பண்ணோம்? நீங்க தாங்க. யார் உங்களுடைய ஜெனரேஷனுடைய ஸ்ட்ராங்கான ரூட்டு? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் என்னுடைய சந்ததியின் அடிமர துளிர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். நீங்க தான் உங்கள் சந்ததியின் அடிமர துளிரா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, மறுபடியும் உங்களை துளிர்க்க செய்வார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். மறுபடியும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு துளிர் உண்டாகும். எப்படி சிஸ்டர்? அது இம்பாசிபிள் ஆச்சு. இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் யோசித்து பார்த்தேன்னா ஒரு வழி கூட இல்லையே, ஒரு வழி கூட இல்லையே, இப்படிலாம் ஆகவே வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்களா? நிச்சயமா ஆண்டவரை உணர்த்துகிறபடி நான் சொல்லுகிறேன். அவர் எப்படி செய்வார்ல யாருக்குமே தெரியாதுங்க. அவர் செய்கிறதே சொன்ன மாதிரி கண் காணவும் இல்லை, யாருடைய இருதயங்களிலும் தோன்றவும் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். ஒரு கிளை எழும்பு. எங்கிருந்து? ஒரு உங்கள் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்ப மறுபடியும் உங்களை செழிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை செழிக்க செய்வார். வாசிப்போம் அதே ஏசாயா 10ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை வாசிங்க. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை வெட்டுவார், ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரினாலே வெட்டி போடுவார், மகத்துவமானவராலே லீபனோன் விழும். என்ன சிஸ்டர் இவ்வளோ நேரம் நல்லா பேசுனீங்க, இப்போ என்ன வெட்டுவார் விழுன்றீங்க? கவனிங்க. இது நம்ம வாசித்த 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு வசனங்கள். என்ன அப்படின்னா, கர்த்தர் தான் என்ன பண்றாரு? செழித்த லீபனோனையும் செழித்த தோப்புகளையும் வெட்டுகிறார். ஆனால் அதே கர்த்தர் தான் 11ஆம் அதிகாரத்தில் வசனம் 2 தான் இருக்கு. அடுத்து 3ஆவது வசனத்தில் 11ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து வேர் தோன்றி, ஒரு வேர் துளிர்த்து தோன்றுமா. அப்ப கவனிங்க, ஆண்டவர் தான் வெட்டுறாரு. அதனால தான் அது என்ன ஆகியிருக்கு? அடிமரமா நமக்கு தெரிந்திருக்கு. ஏன் ஆண்டவர் வெட்டுறாருன்னா, எப்படி வெட்டுறாரு? கவனிங்க. நீங்க கூட யோசிக்கலாம், இது கர்த்தர் சொல்லிதான் செய்தேனே, இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தாரு, இது கர்த்தர் எனக்கு தரிசனங்களை காண்பித்தாரு, கர்த்தர் தான் இது எனக்கு செஞ்சாரு, ஆனா இப்ப நான் வெட்டப்பட்டது போல இருக்கிறேனே. என் வாழ்க்கையில சொன்னாங்க, ஆமா இது செய்ய வேணாம்னு சொன்னாங்க, ஆனாலும் நான் செஞ்சதுனால இப்ப என்ன இருக்கு? வெட்டப்பட்டது போல இருக்கேன். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறதா, அந்த அடி மரத்துல இருந்து, அந்த வெட்டப்பட்ட மரத்துல இருந்து ஒரு துளிர் தோன்றும். இப்போ கவனிங்க, இப்போ அது வெட்டபடினால ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். கோணலானவர்களை செவையாக்குவேன்னு சொல்லி இருப்பார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பான்னு சொல்லியிருப்பார். ஆனா குடும்பத்துல
எப்பவுமே மசாலா டப்பா என்ன இருக்கும்? காலியாகவே இருக்கும். என்ன ஆண்டவரே, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பான்னு சொன்னீங்களே, கடைசியில் வாக்கு தத்தமோ எனக்கு நடக்கிறதோ எங்கேயோ இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஆண்டவர் என்னை ரிசைன் பண்ண சொன்னார். அப்போது வேலைக்கு ஜாயின் பண்ணுறது ஆண்டவருடைய சித்தம் தான். ஏன்னா நான் ஜெபித்து தான் போனேன். அப்போ அதே ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் செழிப்பான லீபனோன் விழும்ன்ற மாதிரி செழிப்பான தோப்புகளில் வெட்டினார்ன்ற மாதிரியே என்னோட வேலையிலிருந்து என்ன ரிசைன் பண்ண சொன்னேன். அப்போ எனக்கு வெட்டப்பட்டது போல தான் இருந்தேன். ஐயோ ஆண்டவரே, நல்லா கை நிறைய சம்பாதித்தானே, அப்போவே 21 வயசுலேயே நான் 22,000 சம்பாதிச்சுனே, இப்போ என்ன ஆண்டவரே, இப்போ என்னை வெட்டப்பட்டது போல மொத்தமாக நின்றுட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் பொழுது, ஆண்டவர் இது எதற்காக தெரியுமா வெட்டுகிறார்? அந்த அடி மரத்துலேருந்து ஒரு துளிர் தோன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெட்டிட்டாரு. ஆண்டவர் எனக்கு சொன்னார் சிஸ்டர், நான் அதன்படி தான் நடந்தேன் சிஸ்டர், ஆனால் இப்போ ஒன்றுமே நடக்கலைன்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறாருங்க. என்ன தெரியுமா? நீங்கள் வெட்டப்பட்டதுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய செழிப்பான வயல் காய்ந்து விட்டதே என்று கவலைப்படாதீங்க. உங்களுடைய லீபனோன் அழிந்து விட்டதே என்று கவலைப்படாதீங்க. அந்த அடி மரத்திலிருந்து ஒரு துளிரை தோன்ற பண்ணுவார். ஆமென். அந்த அடி மரத்திலிருந்து எல்லாமே ஆண்டவரே வெட்டிட்டாரு, ஆண்டவரே இதை அனுமதிச்சிட்டாரு. நிச்சயமா ஆண்டவர் அனுமதித்திருப்பார். ஆனால் அவர் எதையும் தீமைக்காக செய்கிறவர் அல்ல. நம் தேவனுக்கு தீமை செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எனக்கு நன்மையானதை மட்டுமே செய்வார், அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். ஆமென். அப்படி அவர் வெட்டினாலும் கூட அது நன்மையாக எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? அதிலிருந்து ஒரு துளிர் தோன்றும். ஐயோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காமையே இருந்திருக்கலாமே, நான் இப்படியே இருந்திருக்கலாமேனா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அதிலிருந்து ஒரு துளிர் தோன்றும். ஆமென். உங்கள் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். நீங்கள் நினைத்த பார்க்காத ஒரு துளிர் தோன்றும். ஆமென். உங்களோட வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, எஸ், என் வேர்களிலிருந்து நல்ல ஒரு செழிப்பான செழிப்பை நான் காண்பேன். ஆமென், ஆமென். எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கவனிங்க, இப்போ இந்த ட்ரை போன்ஸை பற்றி, உலர்ந்த எலும்புகளை பற்றி எத்தனையோ முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது நல்ல அறிமுகமான ஒரு சாப்டர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு உலர்ந்த எலும்புகளை பற்றி தெரியும் பைபிள் இருந்து? சரி, கவனிங்க. தெரியலனாலும் சந்தோஷம், நான் சொல்கிறேன். கவனிங்க. இப்போ பாருங்கள், இப்போ உலர் திராட்சையில் நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமாக ஈரத்தன்மை போயிடுச்சு, மொத்தமாக என்ன ஆயிடுச்சு? காய்ந்து விட்டது. இப்போ இந்த உலர்ந்த எலும்புகள் அப்படின்னா, இந்த எலும்புகள் அதாவது ஒரு சேனையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு ஃபுல் சேனை அழிக்கப்பட்டு கொலையுண்ணப்பட்டு ஒரு பள்ளத்தாக்கில் கிடக்குது. ஆமென். இப்போ அந்த பள்ளத்தாக்கில் கிடக்கும் போது எசேக்கியேல் ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்குக்கு நடுவில் போய் நிற்க வைக்கிறார். அதில் நடக்க பண்ணுகிறார். நீங்கள் 1-2 வசனம் வாசித்தால் தெரியும். அந்த பள்ளத்தாக்கில், எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கில் நடக்க பண்ணுகிறாராம். இன்றைக்கு கூட ஆண்டவர் உணர்த்துகிறபடினால் சொல்லுகிற, ஒருவேளை எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்குகளை போல அந்த பள்ளத்தாக்குகள் நீங்கள் நடந்திருக்கலாம். கவனிங்க, அக்னியில் நடக்கிறத போல இருக்கலாம், தண்ணீரில் முழுகிறத போல இருக்கலாம். ஐயோ, மனுஷர்கள் என் தலை மேலே ஏறி போகிறார்களே அப்படின்னா, கவனிங்க, இந்த எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்கு, எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்குல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது சுடுகாட்டில் ஃபுல்லாக வெளியே புதைச்சதெல்லாம் தெரிஞ்சு வெளியே எலும்பெல்லாம் இருந்து மொத்த கால் வைக்கிற ஒரு ஸ்டெப்பு வச்சாலும் அந்த இடம் ஃபுல்லாக எலும்பாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல நிற்பீங்களா? என்ன பண்ணிடுவோம்? ஓடியே போயிடுவோம். ஐயோயோ, என்னடா இது, எங்கே பார்த்தாலும் எலும்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கவனிங்க, இந்த எசேக்கியேல் என்ன பண்ணாங்க? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் எலும்புகள் தான் இருக்குது. அதுவும் உலர்ந்த எலும்புகள், ஒன்றுத்தில் கூட ஈரமே இல்லை. இப்போ அது நம்ம கற்பனை பண்ணியிருப்போம் இந்த சம்பவத்தை. இப்போ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குனா ஃபுல்லாக எப்படி கற்பனை பண்ணியிருப்போம்? ஒரு ஸ்கெலட்டன், அதோட அட்டாச்சாக ரிப்போன்ஸு, 2 கால் 2 கை, இப்படி தான் என்ன இருக்கும்? எலும்புகள் அப்படியே எலும்பு கூட ஒரு மனுஷனுடைய எலும்பு கூட இருக்கணும். ஆனால் கவனிங்க, இது நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்து தெரியும். ஒரு காற்று வீச பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு காற்று வீச பண்ணுகிறாராம். ஒவ்வொரு எலும்பும் அதன் எலும்புகளோடு போய் சேர்ந்தது அப்படின்னு இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த எலும்புகளே ஸ்கேட்டர் ஆகிருக்கு.
அந்த எலும்புகளே சிதறடிக்கப்பட்ட அங்கங்க ஒண்ணு ஒண்ணா. சும்மா அப்படியே நீங்க ஒரு மனுஷனுடைய எலும்பை முழுசா பார்க்கறபடி கிடையாது. நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு விளங்குது? அப்படியே என்ன இருக்கு, ஸ்கேட்டராய் அந்த ஃபுல் பள்ளத்தாக்குல ஸ்கேட்டராய் இருக்கும் பொழுது அந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு போய் நீ தீர்க்க தரிசன முறை. இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்களும் அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் உயிரடைவீர்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த எலும்புகளை பார்த்து? என்ன ஆண்டவரே, நான் முட்டாள் தான் ஒத்துக்கிறேன், அதுக்கு நீ இவ்வளோ அடி முட்டாள் இல்லை ஆண்டவரே, எலும்புகளை பார்த்து சொல்றீங்களேப்பா. நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதி மேதாவி இல்லைங்களா, அதி புத்திசாலின்றதுனால ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுப்போம்ப்பா, நீங்க ரூட் மாற்றி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணா பக்கத்து ஊருக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லவா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆமே, அப்படி கண்டிப்பா கேட்குற ஆள் தான் நம்மளாம். கவனிங்க, அப்போ ஆனால் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னபடியே என்ன பண்ணுறாரு, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல தீர்க்க தரிசன உரை, அந்த எலும்புகளோடு பேசின பொழுது அந்த எலும்புகள் உயிர் அடையும் என்று பேசின பொழுது அந்த எசேக்கியேல் அப்படியே விசுவாசித்து என்ன பண்றான், பேசுறான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. அந்த இடத்துல உயிர் இல்லை, அதுல சதை கூட இல்லை, தசை இல்லை, நரம்பு இல்லை, அங்க ரத்தம் என்ன சொல்றது, ரத்தம் சுண்டின ரத்தம் கூட அங்க இல்லை, மொத்தமா உலர்ந்து போயிடுச்சு. அது எப்படி சொல்றது, நீங்க இன்டெப்தா நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும், இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். 0.000% கூட அங்க என்னது அதுல உயிர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட எலும்புகளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, நீங்கள் உயிர் அடைவீர்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் இறந்து போன மரித்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை இன்று கர்த்தர் உயிரடைய செய்கிறார். ஹல்லேலூயா, எல்லா கரங்களை தட்டி எஸ், என் ஜெப வாழ்க்கை கர்த்தர் உயிரடைய செய்கிறார், என்னுடைய வேத வாசிப்பை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். ஐயோ, நான் இங்க போய் ஊழியம் செய்யணும், அப்படி ஊழியம் செய்யணும், இப்படி ஊழியம் செய்யணும் நான் நினைச்சு பார்த்தனே, அந்த வாழ்க்கையை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். ஆமென். இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, உலர்ந்த எலும்பு போல இருக்க, நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் சிஸ்டர். சில பேர் சொல்வீங்க, ஐயோ இல்ல 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 நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன், நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நிறைய பண்ணிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். கவனிங்க, வாய்ப்பை தருகிறார். வாய்ப்பை என்ன பண்ணாதீங்க, டோன்ட் மிஸ்யூஸ் இட். ஓகே, நல்லா கவனிங்க. அது எதுக்காக வாய்ப்பை தருகிறார் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்காய் சேனைகளாய் நிற்க வேண்டும் என்று மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருகிறார், மறுபடியும் ஒரு உயிரை தருகிறார். ஹல்லேலூயா, மறுபடியும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் ஆவியை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, நீங்கள் ஆவியை கொண்டு நிற்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த 9வது வசனத்துல கடைசி பகுதியில் ஒரு வார்த்தை இருக்கு, கொலையுண்ட. அப்படியே வாசிங்க பார்க்கலாம், கொலையுண்ட நீங்கள் உயிர் அடையும் படிக்கு. அப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கவனிங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சேதம் அடைந்து இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கொலையுண்ணப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் பேச தூஷண வார்த்தைகள் நிமித்தம், ஐயோ நான் இவ்வளோ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், என்னை தூஷித்து தான் இருக்கிறாங்க, இவ்வளோ பண்ணி என்ன பிரயோஜனம், என்னை பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்கன்னா, அப்படி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொலையுண்டப்பட்டது போல இருக்கிறதுனா கர்த்தர் உங்களோட பேசுகிற அந்த கொலையுண்ட வாழ்க்கையில, அந்த கொலையுண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஆவியை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில கொலை தங்களால் செய்யப்படும், அது பேர் தான் என்னது, தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அழிவதற்கோ மரிப்பதற்கோ காரணமாய் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோட பேசுகிறார், நீங்கள் தற்கொலையாய் செய்து கொண்ட உங்கள் ஆவி என்ன பண்ணப்படுகிறது, இன்னைக்கு உயிரடைய போகிறது. ஹல்லேலூயா, மறுபடியும் அவர்களை சேனைகளாய் நிறுத்த விரும்புகிறார். கவனிங்க, திரும்ப அப்படியே தொடர்ந்து வாசிங்க, 9வது வசனத்துல இருந்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனம் வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து, நல்ல கரங்களை தட்டி, உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இவ்வளவுதான கரங்களை தட்டுறது, நல்ல கரங்களை தட்டி எஸ் ஆண்டவரே நாவிய உயிர்ப்பீங்கன்னு சொல்றவங்க நல்ல கண்களை மூடி, கர்த்தாவே நாவிய உயிர்ப்பீங்க, நானும் சேனையாய் நிற்கணும். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க, நீங்க
நீங்க ஒருவேளை ஒருவராய் விழுந்திருக்கலாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஐயோ, நான் மட்டும்தான் என் குடும்பத்துல போராடுறேன், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா நீங்க தனித்த நபர்களாய் விழப்பட்டு இருக்கலாம், நீங்க தனியாய் விழுந்திருக்கலாம். ஆனா ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் எழும்பும் போது சேனையாய் எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பும் போது சேனையாய் எழும்புவீர்கள். ஏன்னா எலிசாவின் இடத்துல பார்த்து சொல்றாங்க, ஐயோ அந்த வேலைக்காரன் சொல்றான் அவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்றார், அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஏன்னா சேனைகளின் தேவன் சேனைகளோடு இறங்கி அவர்களுக்காக யுத்தம் செய்ய வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்காக யுத்தம் செய்ய வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தனி நபராக இல்லைங்க. ஒருவேளை விழுந்தது உண்மைதான், தனி நபராக விழுந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எழுந்துக்கும் போது எப்படி தெரியுமா எழுந்திருப்பீங்க? எப்படி எழுந்திருப்பீர்களா? சேனைகளை, மகா பெரிய சேனைகளை, நல்ல கரங்களை தட்டி, என் தேவன் எனக்காக ஒருத்தர் அல்ல, ஒரு தூதரை அல்ல, 2 தூதரை அல்ல, உங்களுக்காக மகா பெரிய சேனைகளாய் நீங்கள் நிற்க உங்களுக்கு ஒரு சேனையை உண்டாக்கி தருகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை நிற்க செய்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் ஸ்தானத்தில் நிறுத்துவேன்னு சொன்னார். எங்கிருந்து? அடி மரத்திலிருந்து மறுபடியும் ஒரு துளிர் வரும். அந்த அடிமரம் வேற யாரும் இல்லை, நீங்க தான். ஹல்லேலூயா. அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து தான், உனக்குள்ள இருந்தா ஒரு துளிர் புறப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தான் சேனையாய் எழும்பி நிற்க போகிறீர்கள். ஆமென். அப்ப நிற்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தரின் சரித்திர புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் 5:2. எஸ்தர் ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டு அவனுக்கு நீட்டினான். கவனிங்க. இப்பொழுது எஸ்தர், சரி ஓகே, இப்ப எல்லாம் என்ன பாருங்க, பைபிள் பார்க்காதீங்க, கவனிங்க. இப்ப எஸ்தர்ல இருந்து என்னன்னா, எஸ்தர் முதலாவது ஒரு அழைப்பை பெற்றார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப்படுகிறாள்? ராஜாவினால் அழைக்கப்படுகிறாள். என்னவானா? ராஜஸ்திரியா ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். which means she is called as the queen. அவ என்ன பண்ணப்படுகிறாள்? ராஜஸ்திரியா அழைக்கப்பட்டாள். ஆமென். இப்பொழுது 2வதா மறுபடியும் அந்த ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. ஏன் தெரியுமாங்க? நான் தான் ராஜாத்தி ஆயிட்டேனே, நான் சுகபோகமா என்ன பண்ணிருக்கலாம்? என்னுடைய மாளிகையில், என்னுடைய பெரிய அந்த பேலஸில் நான் என்ன பண்ணியிருக்கலாம்? ஜாலியாக எனக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்ட்டு இருந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் அவள் ராஜாவின் சந்ததியின் முன்பாக நிற்கிற காரணம் என்னங்க? அவளுடைய ஆத்ம பாரம். ஹல்லேலூயா. அவளுடைய ஆத்ம பாரம். கர்த்தர் மறுபடியும் உங்களை உயர்த்துவார் இல்லையா? கர்த்தர் மறுபடியும் உங்க துளிர்க்க பண்ணுவார் இல்லைங்களா? கர்த்தர் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பார்னு சொன்ன இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? மறுபடியும் அந்த ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கணுங்க. நான் ராஜாத்தி ஆயிட்டேன், கர்த்தர் எனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்துட்டார், என்னுடைய ஆவியை உயிர்ப்பித்துட்டார். ஐ எம் குட், ஐ எம் ஃபைன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் உண்டு ஆண்டவர் உண்டுட்டு நான் என்னுடைய ஜெப வேலையில் கரெக்டாக இருப்பேன்னா நல்லது தாங்க. ஆனால் கவனிங்க, நீங்கள் ராஜா சமூகத்தில் நிற்கதான் உங்களை அடிமரமே துளிர்த்தது. நீங்கள் ராஜா சமூகத்தில் நிற்கதான் நீங்கள் சேனையாவே கர்த்தர் உங்களை எழுப்பினார். ஏன் தெரியுமா ராஜா சமூகத்தில் நிற்கணும்? அந்த ஆத்ம பாரம் உங்களுக்கு வேணுங்க. கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னை துளிர்க்க பண்ணுகிறார்னு சொல்லும் பொழுது வந்த சந்தோஷம், ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார்னு வந்த சந்தோஷம், ஆண்டவருக்கு முன்பாக மறுபடியும் வந்து நில்லுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறதா யோசித்து பாருங்க. கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடியும் நிற்கணும்னு ஆசைப்படுகிறேன். இல்ல ஆண்டவரே, இல்ல சிஸ்டர், இல்ல பாஸ்டர், நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், நான் நல்லா ஜெபித்துட்டு இருந்தேன், 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிப்பேன், 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிப்பேன், இரவெல்லாம் ஜெபிப்பேன், நான் சர்ச்சில் ஃபுல்லாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இல்லை வீட்டில் ஃபுல்லாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஓகே, எல்லாம் ரைட். ஆனால் இப்பொழுது உங்கள் மரம் வெட்டப்பட்டது போல் இருக்கிறதுனா கர்த்தர் இன்னைக்கு துளிர்க்க செய்கிறார். அது துளிர்க்கிறத மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்கள் அவருடைய ராஜ சமூகத்துக்கு முன்பாக வர விரும்புகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ராஜாவுக்கு முன்பாக உங்களை பார்க்க விரும்புகிறாருங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆத்ம பாரத்தோட, ஐயோ என் குலம் அழிகிறதேன்னு சொல்லி என்ன பண்றா எஸ்தர்? ஐயோ என் குலம் அழிந்திருக்கூடாது, நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அந்த ராஜாவா இருந்த அந்த சொகுசான இடத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த ராஜ சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க. மறுபடியும் நிற்கிறா, மறுபடியும் அவள் அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நான் அழைப்பை பெற்றிருக்கிறேன். கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். என்னை 10 வயசுல அபிஷேகித்தார், என்னை 25 வயசுல அபிஷேகித்தார், என்னை இப்போ அபிஷேகித்தார்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் கவனிங்க, உங்களை அபிஷேகத்தை திரும்ப ஆண்டவர் அபிஷேகிக்கணும், உங்களை அழைத்தவர் திரும்ப அழைக்கணும். அப்பதான் உங்களுடைய ஆத்ம பாரத்தை, உங்களுடைய வேண்டுதல், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வேண்டுதலுக்கு கர்த்தர் உடனடியாக பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி
பாத்தீங்கன்னா எஸ்தர் போய் மறுபடியும் நிற்கிறா. மறுபடியும் நிற்கும் பொழுது மறுபடியும் அந்த ராஜாவானவர் அவளை அழைப்பிக்கிறார். அவளை அழைக்கும் பொழுது அவள் கேட்கிற விண்ணப்பம், அவள் கேட்கிற வேண்டுதல் அவளுக்கு நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. என் விண்ணப்பம் நிறைவேற்றப்படலை, என் வேண்டுதல் நிறைவேற்றப்படலைன்னா கர்த்தர் அன்னைக்கு சொல்லுகிறார், மறுபடியும் வந்து நின்று பாருங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் வந்து நின்று பாருங்க. ராஜாவின் சமூகத்தில் நீங்கள் மறுபடியும் நிற்கும் பொழுது உங்கள் மீது மறுபடியும் அழைப்பு வரும். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை அபிஷேகிப்பார். மறுபடியும் உங்கள் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டு அதை ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் தலையை உயர்த்தி மறுபடியும் என் ஸ்தானத்திலே என்னை நிறுத்துவார். ஆமென். நல்லா விசுவாசிக்கிறவங்க சத்தமா கரங்களை தட்டி, கர்த்தர் மறுபடியும் என் ஸ்தானத்திலே நிறுத்துவார். கர்த்தர் மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த ஜெப வாழ்க்கை, நீங்கள் இழந்த வேத வாசிப்பு, நீங்கள் இழந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், நீங்கள் பார்த்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் துளிர்க்க உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, கர்த்தாவே மறுபடியும் உங்க சமூகத்தில் நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த எஸ்தரை போல நான் மறுபடியும் வந்து நிற்கிறேன். அந்த ஆத்ம பாரத்தோடு மறுபடியும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா மறுபடியும் எங்கள் ஸ்தானத்தில் எங்களை நிறுத்துவேன் என்று சொன்னீரே ராஜா. கர்த்தாவே தலையை உயர்த்தி நிறுத்துவேன்னு சொன்னீங்களேப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லாமே வெட்டப்பட்டது, எனக்கு துளிர்க்காது, இதை கர்த்தரே அனுமதிச்சார்னு ஒரு வேளை இந்த எண்ணத்தோடு உட்கார்ந்துருந்தாங்கன்னா, ஆண்டவரே நீர் பேசியிருக்கிறீர், நீர் மறுபடியும் அவர்களை துளிர்க்க செய்கிறவராய் இருக்கிறீர், மறுபடியும் அவர்களை ஆவியை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீர், மறுபடியும் அவர்களை தான ஸ்தானத்தில் நிறுத்துகிறவராய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உங்க சமூகத்தில் நிற்கிற அந்த ஆண்டவரே மறுபடியும் வந்து நின்று மறுபடியும் அந்த அழைப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை மறுபடியும் அபிஷேகிங்க, என் ஆவியை மறுபடியும் உயிர்ப்பீங்க. நான் சேனையாய் நிற்கணும் அப்பா, நான் தனிமையாய் இல்லை, நான் சேனையாய் நிற்கணும்னு எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் ஆவியை உயிர்ப்பீங்க, என்னுடைய ஆவியை உயிர்ப்பீங்க. நான் உலர்ந்த எலும்பு போல இருக்கிறப்பா. ஓ ரஷகதடரபோ, என்னுடைய உலர்ந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிரடையட்டும். நீங்க கேளுங்க பார்க்கலாம், நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே ஆமாப்பா, என்னுடைய எலும்பு உலர்ந்து விட்டது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து விட்டது அப்பா. அது எழும்பாது நினைச்சுக்கிட்டு இருக்கேனே, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய ஆவியில ஒரு ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய ஜீவனை வைங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பீங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஒரு துளிர் எழும்பட்டும். உங்கள் தலையை உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.